நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். காலம் ரொம்ப கொடிதாய் இருப்பதனால, அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருப்பதனால, நீதி நியாயங்கள் தாழ்ந்து போயிருப்பதனால, ஒழுக்கமற்றவர்களும் நீதி இல்லாதவர்களும் தெய்வ பக்தி இல்லாதவர்களும் தேவனுடைய ஆவிக்கு விரோதமானவர்களும் கர்த்தருடைய வசனங்களுக்கு விரோதமானவர்களும் தேசத்துல அவர்கள் பெருகி கொண்டு வருவதனால நாம் விசுவாசத்திலும் தெய்வ பக்தியிலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் நிலைத்து நின்று வாழ்வதற்கு அன்றாட நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஜெபிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. கடைசி கால சம்பவங்கள் மத்தியில் உன் ஜெப ஜீவிதத்தை நீ விட்டு விடாதே என்று அப்போஸ்தலனாகிய யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கின்றார். யூதா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது இந்த உண்மையை நாம் அறிய முடிகிறது. கடைசி கால சம்பவங்கள் மத்தியில் உன் ஜெப ஜீவிதத்தை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொலைத்து விடாதே என்று இங்கே யூதா ஆசிரியர் சொல்லுகின்றார். யூதா என்றால் துதி என்று பொருள். இயேசுவின் சகோதரரும் யாக்கோபின் சகோதரருமாகிய யூதா என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவர் தன்னை ஒரு தாழ்மையுள்ள நல்லதொரு ஊழியனாக காண்பிக்கின்றார். இந்த புத்தகத்தின் நோக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது சபைக்குள் நுழைந்த கள்ள போதகர்களின் தவறான போதனைகளை சுட்டி காண்பிப்பதும் உண்மையான விசுவாசத்திற்காக விழிப்புடன் போராடுமாறு கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்துவதும் இந்த புத்தகத்தின் அடிப்படை நோக்கமாக காணப்படுகிறது. இந்த புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று அவர் சொல்லுகிறார். கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று ஏறக்குறைய நிறைய இந்த புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எழுதியிருக்கின்ற ஆசிரியர்கள் ஆங்காங்கு தங்களுடைய புத்தகங்களிலே தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த யூதா புத்தகத்தை எழுதிய இவரும் கூட அதைத்தான் அவரும் சொல்லுகிறார். 18ஆம் வசனம் 17, 18 நாம் வசனங்களை வாசிக்கும் பொழுது கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று தேவ மனிதர்கள், தெய்வ பக்தி உள்ளவர்கள் சொன்னதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று அவர் இந்த விசுவாச குடும்பங்களை பார்த்து கேட்டுக்கொள்கின்றார். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கு, கடைசி காலத்துல பரியாச உதடுகள் உள்ளவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவைகளை நினைவு கூர்ந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பரியாசக்காரர்களாகி இவர்கள் தங்கள் சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஓரிடத்தில் நிலையாக நிலைத்திருக்க மாட்டார்கள். இந்த 17, 18, 19 வசனங்களை வாசிப்போமா? நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தை நினைவு கூறுங்கள். அவங்க என்ன சொன்னாங்க? கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு இவர்களெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். தங்களுடைய துன்மார்க்கமான பலவிதமான அக்கிரமமான பொல்லாப்பான அநீதியான காரியங்களை செய்து பரியாசம் பண்ணக்கூடிய, ஒழுக்கமாய் நடக்கிறவர்களை பரியாசம் பண்ணுவார்கள். ஜாலியா வாழுக்குள்ள இப்படி போய் சன்னியாசி மாதிரி வாழுகிறாயே என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறவர்கள் இந்த கடைசி காலத்தில் எழும்புவார்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாய் இருப்பார்கள் என்று ஓரிடத்தில் இவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று இந்த யூதா நிருபத்தை எழுதின ஆசிரியர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் முன் சொல்லப்பட்டவைகளை நினைவில் வைத்து நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறபடி நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஆசிரியர்
சொல்லுகிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பதற்கு எப்படி நடக்க வேண்டும்? நம்முடைய ஜெப ஜீவிதத்தை எப்படி கட்டி எழுப்புவது? தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு நாம் என்ன செய்வது? போன்ற ஒரு 7 விஷயங்களை இந்த யூத ஆசிரியர் இந்த தொடர்ந்த பகுதியிலே அவர் சொல்லிட்டு வர்றார். முதல்ல தூய்மையான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று 20ஆம் வசனத்துல சொல்லுகிறார். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசம்தான் நம்முடைய அடித்தளம், பேஸ்மெண்ட். அதுதான் ஒரு வீட்டுக்கு அடித்தளம், பவுண்டேஷன், அடிக்கட்டடம் போல நமக்கு விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு அடித்தளமா இருக்கிறது. அதுவும் இது பரிசுத்தமான விசுவாசம். சும்மா எங்கோ வெறும் வாய் வார்த்தைகளில வரக்கூடிய விசுவாசம் அல்ல, ஏதோ யாரிடத்திலிருந்தோ கற்றுக்கொண்டு வர்ற விசுவாசம் அல்ல. இது தேவ ஆவியானவர் நமக்குள்ள இந்த விசுவாசத்தை அவர் உற்பத்தி பண்ணி இருக்கிறார். அந்த விசுவாசத்தை அவர்தான் நமக்குள்ள விசுவாசத்தை துவங்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த விசுவாசத்துல உங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 2வது சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். உலக சிந்தையின் அடிப்படையில் அல்ல, மாம்ச சிந்தையின் அடிப்படையில் அல்ல, ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களே, ஆவியானவருடைய தூண்டுதலின்படி ஆவியின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாக பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வது, தேவ அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். பவுல் எப்படி தேவ அன்பிலே தன்னை காத்து கொண்டு இறுதி வரையிலும் அந்த அன்பை விட்டு விடாதபடிக்கு வாழ்ந்தாரோ, அந்த அன்பை வேறு ஒன்றும் பிரிக்க கூடாதபடிக்கு அவர் நடந்து கொண்டாரோ, நீங்களும் அதே போல தேவனோடு உள்ள உங்களுடைய நெருங்கிய அந்த ரிலேஷன்ஷிப் ஆகிய அந்த அன்பை எந்த உலகத்தின் காரியங்களும் பிரித்து விடாதபடிக்கு நீங்கள் அந்த அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 4வதாக, இயேசுவின் இரக்கம் நித்தியம் வரையிலும் இருக்கும்படியாக அதற்காக காத்திருங்கள். அவர் சொல்றாரு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த பூமியில அவருடைய கிருபையினாலே நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப அவருடைய இரக்கம்தான் நம்மை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. நமக்கு நித்திய ஜீவனை தந்து அவருடைய இரக்கத்தின் முடிவாகிய அவருடைய ராஜ்யத்துல போய் சேருவது வரையிலும் அந்த இரக்கம் நம்மை பாதுகாக்கிறது. ஆகையினாலே ஆண்டவருடைய இரக்கம் எப்பொழுதும் நம்மேல் இருக்கும்படியாக நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த இரக்கத்தின் நாள் நம்மிடத்திலே வந்து பலிக்கும்படியாக, அந்த நாளிலே அவருடைய ராஜ்யத்திலே நாம் சேரும்படியாக நாம் எப்பொழுதும் கவனமாய் இருக்க வேண்டும். 5வது சொல்லுகிறாரு, பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருங்கள். ஆவியினாலே ஆவிகளை நாம் பகுத்தறிய வேண்டும். எல்லா ஆவிகளையும் நாம நம்பாமல் தேவனுடைய ஆவியானவர் மட்டும்தான் உண்மையான ஆவியானவர் என்பதை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியினாலே நம்மிடத்திலே மாய்மாலமாய் நடந்து கொள்ளுகின்ற ஆவிகளை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை விட்டு விலகி வாழ வேண்டும். ஆக இந்த பகுத்தறிவு நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆவிகளை பகுத்தறிதலும் உபதேசங்களை பகுத்தறிதலும் மனிதர்களை பகுத்தறிதலுக்கும் இந்த வரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 6வது, வீழ்ந்து போனவர்களையும் பாவிகளையும் ரட்சிக்கும்படியாக உழைத்திடுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது பாருங்க, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சியுங்கள் என்று சொல்லுகிறார். வீழ்ந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்களையும், நரக தீக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களையும், பாவத்தை குறித்த சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களையும், உலகத்து சிந்தனை குறித்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களையும், அவர்களை தெய்வ பயத்தை நீங்கள் சுமந்து கொண்டு தெய்வ பயத்தோடு அவர்களை நீங்கள் ரட்சித்து, அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள்
நீங்கள் அவர்களை அந்த பாவ வழியிலிருந்து மீட்டு கொண்டு வாருங்க என்று சொல்லுகிறார். கடைசியா இந்த யூதா சொல்லுகிறார் 23ஆம் வசனத்துல, இப்படி நீங்க ஊழியங்களை செய்யும் பொழுது, இப்படி வீழ்ந்து போனவர்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள நீங்கள் வழி நடத்தும் பொழுது மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பூமியில வாழுகிற வாழ்க்கை சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கரைபடுத்தக்கூடிய காரியங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிந்தைகளை கெடுக்கக்கூடிய காரியங்கள் இருந்து கொண்டிருக்கு. நம்முடைய சரீரம் கரைபட்டால், நம்முடைய சிந்தை கரைபட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அது நல்ல கனிகளை கொடுக்காது. அது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம கொண்டு போகாததுனால நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மாம்சம் கரைபடாதபடிக்கும், நம்முடைய சரீரம் கரைபடாதபடிக்கும், நம்முடைய மனம் கரைபடாதபடிக்கும், நமக்குள் இருக்கின்ற நித்திய ஜீவனை கொண்டு வந்திருக்கிறாரே அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கரைபடாதபடிக்கும் துக்கப்படாதபடிக்கும் நாம் எச்சரிக்கையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை உறுதிப்படுத்தி வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை சோத்தரிக்கின்றோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டவர் உபதேசத்தை நாங்கள் சரியாய் விளங்கி கொண்டு எப்பொழுதும் ஆண்டவர் உமக்கேற்ற நல்ல பாத்திரங்களாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.